ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். நம்முடைய சேனலில் இப்போ சமீபத்தில் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு இடையில ஒரு சின்ன வீடியோ தொடர்ந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக படிக்கல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இடையில சின்னதாக இப்படி ஒரு கொஸ்டினுக்குள்ள 1 மார்க் வாங்குறதுக்கான ஒரு சின்ன வீடியோ. இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் போடலை இன்னும், அதனால இதை போடுறேன். இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். இதை நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்க்க போகிறோம். பொதுவாக சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னா நம்ம ஒரு வேர்டு கூட எஸ் சேர்ப்போம், அல்லது இஎஸ் சேர்ப்போம், அல்லது ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்ப்போம், சில இடத்துல ஏ எடுத்துகிட்டு இ போடுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். டபுள் ஓவை எடுத்துகிட்டு டபுள் டி அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கோம். இஇ வரும்போது அந்த ஓஓ மாற்றுறது இப்படிலாம் செஞ்சுருக்குறோம். ஆனால் இதில் வர்ற இந்த எக்ஸாமுக்கு நமக்கு கேட்க போகிற சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரி இல்லை. இது 6th to 8th இருக்கக்கூடிய சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏறக்குறைய இந்த சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் நிறையா இதில் வர்ற மாதிரி தெரியும். நீங்கள் பார்க்கலாமா? இந்த வீடியோவில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபங்கஸ், ஃபங்கை. இந்த யூஎஸ் வார இடத்துல பூரா நம்ம இந்த கடைசியில் ஐ கொண்டு வந்திருப்போம். ஃபங்கஸ், ஃபங்கை. கேக்டஸ், கேக்டை. நம்ம கேக்டின்னு வாசிக்கக்கூடாது, கேக்டைன்னு தான் வாசிக்கணும். ஏன்னா இதனுடைய ஃபோனட்டிக் ஸ்கிரிப்ட் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ கேக்டை. சிலபஸ், சிலபி. நியூக்ளியஸ், நியூக்ளியை. கிரைட்டேரியன், criteria. phenomenon, phenomena. அந்த ஓஎன் வார இடத்துலலாம் ஏன்னு முடியும். நம்ம இதை நினைவில் வச்சுக்கணும். பேசிஸ், பேசஸ். ஐஎஸ்ல முடியும், நம்ம இஎஸ்ல அதை மாற்றிக்கணும். அனாலிசிஸ், அனாலிசிஸ். ஆல்கா, ஏயில் முடிகிறதெல்லாம் ஏன்னு நம்ம கடைசியில் ஒரு ஈ போட்டு உச்சரிப்பு ஆல்கே அப்படி முடிக்கணும். ஆல்கான்னு இருக்குது, ஆல்கே அப்படின்னு முடிக்கணும். அலுமினஸ், அலும்னி. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம் இல்லையா? அஸ் வார இடத்துல ஐ போட்டு முடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அலுமினஸ், அலும்னி. அலும்னா அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி ஆல்காக்கு ஆல்கேன்னு மாற்றினமோ அதே போல் அலும்னாவை அலும்னே அப்படின்னு கடைசியில் ஈ போட்டு அதை மாற்றணும். ஆண்டனா, ஆண்டனே. இங்கேயும் அதே தான். ஐஎஸ் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? இஎஸ் போடணும். ஸோ ஆக்சிஸ், ஆக்சஸ். பாக்டீரியம், பாக்டீரியா. அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டிசஸ். இந்த இடத்துல சிஇஎஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. கிரைசிஸ், கிரைசஸ். கரிக்குலம், கரிக்குலா. இங்கே பாருங்கள், பாக்டீரியம், பாக்டீரியான்னு வந்தது இல்லையா? அதே மாதிரி கரிக்குலம் சவுண்டில் வந்துச்சுன்னா ஆவோட நிப்பாட்டிடணும். கரிக்குலா. டேட்டம், அதே மாதிரி தான், டேட்டா. டயக்னாசிஸ், ஐஎஸ் வந்தால் இஎஸ் போட சொல்லியிருக்கோம். டயக்னாசிஸ், டயக்னாசஸ் அப்படின்னு வரும். எலிப்சிஸ், எலிப்சஸ். ஜீனஸ், ஜீனேரா. இங்கேயும் ஜெனஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஜீனஸ் அப்படி சொல்லணும், ஜெனரா அப்படின்னு சொல்லணும். லார்வா, ஆணு முடிஞ்சால் ஏன்னு மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ லார்வே. இண்டெக்ஸ், இண்டிசஸ் அப்படி சொல்லணும், அல்லது இண்டெக்ஸஸ் அப்படி சொல்லணும். ஹைப்போதெசிஸ், இங்கே ஐஎஸ்ல முடியுது, நம்ம இஎஸ்ல மாற்றணும். ஹைப்போதெசஸ். மீடியம், அம்முன்னு முடிஞ்சால் ஆணு மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மீடியா. நெபுலா, ஆவில் முடிஞ்சால் ஏன்னு முடிக்கணும். ஸோ நெபுலே. ரேடியஸ், ரேடியை. ஸ்டிமுலஸ், ஸ்டிமுலை. வெர்டிப்ரா,
ஆல முடியுது, நம்ம ஏக்கு கொண்டுட்டு போகணும். வெர்டிப்ரே, ஓடெக்ஸ், ஓட்டிசஸ். இந்த இடத்துல ஐ போட்டு சிஇஎஸ் போடுறோம். எக்ஸ் வர இடத்துல சிஇஎஸ் தான் வரணும். பேரந்தசிஸ், பேரந்தசஸ், லோக்கஸ், லோசை. லோக்கை சொல்லக்கூடாது, லோசி சொல்லக்கூடாது. இதனுடைய ஃபோனட்டிக் ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்குது. லோசை. இங்கே எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு, நம்ம ஐயில் முடிச்சிருக்கோம். இங்கே ஏற்கனவே நம்ம ஃபங்கஸ், ஃபங்கை, கேக்டஸ், கேக்டை போட்டிருக்கோம் இல்லையா, ஐயில் முடிச்சிருக்கோம்ல. அஸ்ன்னு முடிஞ்சா கடைசியில் ஐயில் முடியணும். இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த 4மே அஸ்ஸில் தான் முடிச்சிருக்கு, இந்த 4மே ஐயில் தான் முடிஞ்சிருக்கு. சரியா? அடுத்து அன், ஓஎன் அன் போட்டு முடிச்சிருக்கு, நம்ம ஏ போட்டு முடிக்கணும். ஐஎஸ்ஸில் முடிஞ்சதுன்னா இஎஸ்ஸில் முடிக்கணும். ஆல முடிஞ்சதுன்னா அந்த ஆவையும் போட்டுட்டு கடைசியில் ஒரு ஈயை போட்டுட்டு ஏ அப்படிங்கிற உச்சரிப்புக்கு கொண்டுட்டு போயிடணும். அலுமினே, ஆண்டனே, ஆல்கே, அந்த மாதிரி சவுண்டுக்கு கொண்டுட்டு போயிடணும். சரியா? ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. வேற ஒன்றும் இல்லை. எதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு 5 வித்தியாசமான டெக்னிக் தான் இருக்குது. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஷின் பேப்பரில் சிங்குலர் ப்ளூரல் கேட்டாலும் உங்களுக்கு அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிங்குலர் ப்ளூரல் எப்படி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு கொஷின் பேப்பர் மாடல் போடுவேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்து இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.